சப்பாத்திக்கு சட்டுன்னு ஒரு சைட் டிஷ் பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜார்ல 2 தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு பேஸ்ட்டா அரைச்சுக்கோங்க. எண்ணெய் காய வச்சு பட்டை, சோம்பு, கிராம்பு 3யும் வெடிக்க விட்டுட்டு, பெரிய வெங்காயத்த குட்டி குட்டியா வெட்டி, அத இதில சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட அரைச்சு வச்ச பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு விழுது இத போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. வத்தப்பொடி தேவையான அளவு உங்களுக்கு போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்புல. மல்லிப்பொடி, கரம் மசாலா இத 3யும் போட்டுருங்க. மிக்ஸி கழுவுன அந்த தண்ணியும் எடுத்து ஊத்திட்டு நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்புல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான அளவு முட்டை எடுத்து, நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸா பொரிற மாரி பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப இந்த கிரேவி கூட இந்த முட்டைய போட்டுட்டு, இது கூட கொஞ்சம் மேலாப்புல கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுட்டு, நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிரேவி ரெடி ஆயிரும். இத சப்பாத்தி கூட சர்வ் பண்ணி பாருங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்க. எங்களோட சேனல் பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.